பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன், இப்ப நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபேமன் பாக்குறேன். எல்லா படங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டுல, இந்தியா ஃபுல்லா எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு 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 கேவலமான ஒத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ முதல்ல கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றல. நண்பர்களை, இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன். மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். பிடிச்சது அவ்வளவுதான். அதான் சயின்டிஸ்ட் எனக்குலாம் போட்டு சயின்டிஸ்ட் தான். மனிதர்கள் அதிகமா குடிகாரன் ஆக்குனது அவர் தான் வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கதான் நடக்கும். ஆக்சுவலி ரொம்ப சீரியஸா பேச முடியாது. திடீர்னு ரஞ்சித் பேசியிருந்தான், என்ன அப்படி பேச சீரியஸா பேசுறாங்க அப்படி. ஐ கேனாட் டாக் தட். சோ பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வார்த்தை அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஏதாவது மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அவன் பெரிய பெரிய பாடா இருப்பான். அவன் பாடா எதனா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனசு இல்ல, அப்புறம் ஒருத்தன் என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போடப்பா அப்படின்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு காசு எடுத்து போட்டு நில்லுப்பா, நில்லு அப்படின்னு. மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களை, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்க பயணப்பட்டிருக்கணும். மிஷ்கின் வந்து பேசினது அவன் கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், இதுக்கு பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ண. ஒரு கொட்டுக்காலையை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டணும். ஒட்டுமொத்த சமூக தலையில கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காலி தான். அது பத்துல்தான் ஒரு காலி தான். ஒரு காலியாத்தா தான். அவன் காலியாத்தா உள்ள போனாலதான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை நீளம் போனச்சுன்னா மட்டும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி பண்ணா போயிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் மயிறு நம்ம அதுக்கு வந்திருக்கோம். கையில 2 பாட்டில 2 வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டா உள்ள போறோம். போன அப்படியேதான் எங்க அப்பா போன பார்த்தேன். அப்படி வாழ ஆண் தொந்தே போனார். ஆக்சுவலா அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு. ரைட், அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்பா. இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்ப பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்துல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஷார்ட் பிலிம் எடுக்கணும். ஷார்ட் பிலிம் எடுத்தா தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் நடிச்சாதான் கட்ட வேகமாச்சு. இந்த சமூகத்துல வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளவு எளிது. கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்தா வச்சுக்கேன். பக்கத்துல அம்மா சொன்னாங்க, டேய் நீ என்ன நடிக்கிறடா. தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும்? சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும்? ஏதாவது கேரக்டர் கொடுத்தா நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன்? அவங்க சொல்றாங்க, எப்படி பிராக்டிஸ்? இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க. டேய் தம்பி அழுதுனவனே அழுது கட்டுறோம் அப்படின்னு ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமால வாயில தூக்கம் போய். சமூகம் எப்படி இருக்கு பாரு. இன்ஸ்டாகிராம் தூரம் நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அந்த படம் இதுக்காக பாருங்க. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்குற 150 ரூபாய் ஈக்குவல் ஆயிடும். அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டாரு, நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி
திரும்பினாரு. அவ்வளவுதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஷ்கின் சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்க தூக்கிடும் சொல்லு. அதுக்குதான் பண்ற. 25 வருஷம் என்னை திட்டி 25 வருஷத்துக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க. அது நடக்கும். கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்க? நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலங்க. இது நடிப்பே கிடையாது. இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு லட்சணம். ஃப்ராய்ட் வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஜோக் சொல்லும்போது, ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, அதை ரிசீவ் பண்றவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்துல இருந்து தான் சிரிக்கிறாங்க. they never react from their conscious. ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்னைக்கு மேடையில் அதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரிச்சதை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து சிரிச்சாங்க. அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை. என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது, என்னை மோசமாக பேசும்போதும், என்னை பற்றி அடுத்தவங்களை தப்பாக பேசும்போதும், நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை. நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன். நண்பர்களே, மேடையில் அந்த சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஒரு மேடையில், அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா, வள்ளி திருமணம், நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரையும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுவதும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன். ஆக்சுவலாக யாரையும் புண்பத்துன்னு பேசவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன். அந்த படத்தை பற்றி நான் பேசணும். அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே சென்றுச்சு. அந்த படம் பெருசாக ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல. அந்த படத்தினுடைய நடிகர்கள், அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பேசணும்னு நினச்சேன். அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசல. என் மனதில் ஆழத்திலிருந்து தான் பேசினேன். அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. நான் கேட்குறேன், திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா? பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தைகள் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய பேரு இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள். நெஞ்ச தொட்டு சொல்லுவோம். அந்த டைட்டில் முதல்ல வந்த உடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறான்னு நினைச்சோம். மனசத்தோட சொல்லுங்க. ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா? டியூ ரெஸ்பெக்ட் அந்த டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பத்தி நான் பேசல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அந்த படத்தை பார்த்து, ஓ அதுக்குள்ள 2 பேரும் பாக்ஸிங் போட போறாங்கன்னு படம் போன பிறகு அதே மாதிரி பாக்ஸிங்கா படத்துல இருந்துச்சு. இப்ப இந்த 10 வருடங்கள்ல வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையா? அப்ப என் நண்பர்கள் அந்த படத்தை பத்தி யாரும் விமர்சிச்சாங்களா? என் தம்பி விஜய் சேதுபதி, என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலர்ல தப்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை, அது வேணா, இது இல்லை, அது இல்லை, அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான். பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 300
500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே, பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர், பத்திரமா இருங்க அப்படின்னாங்க. ஐயா என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என்னை பத்தி சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு அழைச்சிருக்காங்கல்ல, அவன்கிட்ட கேளுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் நேரம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில நான் தான் இருந்தேன். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசா வின் பண்ண நினைக்கிறேன். நான் கமல் சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ரஜினி சாருக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது, நான் சொல்லாம வந்துட்டேன். படங்களை நேசிப்பவன் இல்லையா? படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா. எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு, பிசாசு 2ல என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன். அதுல ஒரு தாய்க்குள்ள பேய் சொன்ன, அந்த பேய் நிறைய விரசமா இருக்கிறா, அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறான் யாருன்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணேன். அந்த போட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ ஷூட் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புறேன், நானும் உள்ள இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில, என் கதை மேல இந்த நம்பிக்கையில அவள் அந்த ரூமுல போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம், நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பர்டர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமதமாக பார்ப்பாங்க? அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்கு. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான், இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது, நான் காலையில் போன்ற மெஸ்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கோம். அந்த படம் ஓடாமல் இருக்கு. நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா? சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது. எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமா பேச முடியும்? பேசுறது ரீசனா? பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவை வந்து அந்த விழாவெல்லாம் கூடி விற்கிறோம். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொன்னேன்? அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு அவ்வளவு புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க நண்பர்களே. நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளா கேட்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.